சற்று முன் வெளியான தகவல். அனைவரும் இதை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். அதாவது ரேஷன் மானியம் நிற்காமல் கிடைக்க இதை செஞ்சா போதும். ஜூலை 5ஆம் தேதிதான் கடைசி தேதி. அது எப்படி செய்வது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு இலவச ரேஷன் பொருட்களை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏஏஒய் மற்றும் பிஹெச்எஸ் ரேஷன் அட்டைதாரர்கள் ஒரு நபருக்கு மாதம் 5 கிலோ உணவு தானியங்களை இலவசமாக பெறுகிறார்கள். அந்த வகையில் PMGKAY திட்டத்தில் செய்யப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்ப மாற்றத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் உணவு தானியங்களுக்கான மானியத் தொகையானது தடையின்றி தொடர்ந்து கிடைக்க மொபைல் எண் சரிபார்ப்பு பணியை ஜூலை 5ஆம் தேதிக்குள் செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இந்த திட்டமானது தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ரேஷன் மானியம் ஆகஸ்ட் முதல் டிஜிட்டல் நாணயம் மூலம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயனாளிகள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை ஜூலை 5ஆம் தேதிக்குள் சரிபார்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்களுக்கான மானியம் பொறுத்தவரை ரேஷன் கார்டு, ஆதார் இணைப்பு, மொபைல் எண் சரிபார்ப்பு கட்டாயமானது. பயனாளிகள் தங்களின் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து அதை உடனடியாக, அதாவது மொபைல் எண்ணில் திருத்தங்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று அதை புதுப்பித்து கொள்ளலாம். குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இந்த தகவலை வழங்கி உள்ளது. அதே சமயம் ஜூலை 5ஆம் தேதிக்குள் இந்த பணியை செய்து முடிக்க தவறுவோர்களுக்கு இந்த PMGKAY பயனாளிகளுக்கு தொடர்ந்து வரும் காலங்களில் ரேஷன் மானியத் தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த பணியை செய்து முடிப்பது அவசியமாகும். அதே சமயம் ஆகஸ்ட் 2026 முதல் ரேஷன் மானியம் பொறுத்தவரை, அதாவது இந்த திட்டத்தில் புதிய விதிமுறைகளின் கீழ் பயனாளியின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணின் அடிப்படையில் ஒரு டிஜிட்டல் வாலெட் உருவாக்கப்படும். அதே சமயம் இந்த திட்டத்திற்கான மத்திய அரசின் மானியத் தொகை நேரடியாகவே இந்த வாலெட் வரவு வைக்கப்படும். இந்த தொகை டிஜிட்டல் நாணய வடிவில் இருக்கும். தங்கள் வாலெட்டில் இந்த தொகை வந்தவுடன் பயனாளிகள் அதை கொண்டு அரசு அங்கீகரித்துள்ள நியாய விலை கடைகளில் தங்களுக்கு தேவையான உணவு தானியங்களை வாங்கிக் கொள்ளலாம். அதே சமயம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நியாய விலை கடை அறிவிப்பு பொறுத்தவரை இந்த புதிய முறைக்கு பயனாளிகளின் மொபைல் எண் மிக முக்கியமானது. ஆகையால் ஜூலை 5ஆம் தேதிக்குள் பயனாளிகள் தங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இது மிகவும் கட்டாயமானவை. அதில் திருத்தம் செய்ய வேண்டியிருந்தால் உடனடியாக பயனாளிகள் தங்கள் நியாய விலை கடைகளுக்கு சென்று இந்த திருத்தங்களை செய்யலாம். இது அனைவருக்கும் பொருந்தும். ஏனென்றால் இதில் மொபைல் எண்ணில் திருத்தம் இருந்தால் வேலை நேரங்களில் நியாய விலை கடைகளில் அதை சரி செய்து கொள்ளலாம். திருத்த பணிகள் முடிந்தவுடன் பயனாளிகளின் மொபைல் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும், அதாவது SMS ஒன்று அனுப்பப்படும். மொபைல் எண் சரிபார்ப்பு அல்லது திருத்தத்திற்கான
பயனாளிகள் நியாய விலைக் கடைகளுக்கு செல்லும்போது பயனாளிகள் தங்களுடன் கண்டிப்பாக ஆதாருடன் இணைக்கப்பட்ட எண், அதாவது மொபைல் எண்ணை கொண்ட ஃபோன் நம்பரை எடுத்து செல்ல வேண்டும். இந்த திட்டத்தில் இந்த புதிய தொழில்நுட்ப மாற்றத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் உணவு தானியங்களுக்கான மானியத் தொகையானது தடையின்றி தொடர்ந்து கிடைக்க மொபைல் எண் சரிபார்ப்பு பணியை ஜூலை 5ஆம் தேதிக்குள் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே சமயம் இதற்காக ஆதார் மொபைல் எண் இணைப்பு இந்த பணியை செய்ய தவறினால் டிஜிட்டல் நாணயம் மூலம் அளிக்கப்படும் மானியம் கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் மிகவும் ஆகும் என்று சொல்லப்படுகிறார்கள். அனைவரும் இதை நீங்கள் மிகவும் கவனித்து உங்கள் அருகிலுள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று போய் இந்த ஆதார் எண்ணை இணையுங்கள். பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு இந்த இலவச ரேஷன் பொருட்களை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ்தான் ஏஏஒய் மற்றும் பிஹெச்எஸ் ரேஷன் அட்டைதாரர்கள் ஒரு நபருக்கு மாதம் 5 கிலோ உணவு தானியங்களை இலவசமாக பெறுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தாவேகா எம்எல்ஏவுடன் பேரம் பேசிய புகாரில் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டு இருந்த நிலையில் தற்போது மேலும் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கடந்த மாதம் 29ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் மனுவில் குறிப்பிட்ட கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது இவர்கள் 4 பேர்களும் 4வரையும் நடத்தப்பட்ட விசாரணையில் திமுக முன்னாள் அமைச்சரும், அதே சமயம் ஒரு குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் மாதம் 35 கிலோ உணவு தானியங்கள் மட்டுமே வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. புதிய திட்டத்தின்படி ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தலா 7 கிலோ வழங்கப்படும். அதே சமயம் இதற்காக ஒரு குடும்பம் அதிகபட்சமாக 35 கிலோ மட்டுமே பெற முடியும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஏனென்றால் மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் இந்த மாற்றங்கள் அனைத்துமே அடங்கிய தேசிய உணவு பாதுகாப்பு, அதாவது 2026 வரையை வெளியிட்டுள்ளது. இந்த மசோதா எதிர்காலத்தில் ரேஷன் விநியோக முறைக்கு மிகப்பெரிய ஒரு புதிய வடிவமைத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். இவையடுத்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்க ஜூலை 13, 2026 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக பொதுமக்கள் அனைவரும் மத்திய உணவு அமைச்சகத்தின் இணையதளமான தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று அரசின் கொள்கை உருவாக்கத்தில் மக்கள் நேரடியாகவே பங்கேற்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று சொல்லப்படுகிறார்கள். பழைய முறையில், அதாவது 7 முதல் 8 உறுப்பினர்கள் கொண்ட பெரிய குடும்பங்களுக்கும் 35 கிலோ மட்டுமே கிடைத்தது. அதே சமயம் ஒரு நபருக்கு 4 முதல் 5 கிலோ மட்டுமே கிடைத்தது. இதனால் இந்த புதிய விதிகளின்படி 5 உறுப்பினர்கள் கொண்ட குடும்பம் பொறுத்தவரை 35 கிலோ பெறும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அவர்கள் இந்த குடும்பங்கள் சில சிக்கல்கள் சந்திக்க நேரிடலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.